ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்க்கும் டிசிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 55வது போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தோட ஹோம் கிரவுண்டில் வச்சு நடக்க போகுது. 5th May ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் வந்து எந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் இதுக்கப்புறம் உள்ளே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. இது எஸ்ஆர்ஹெச்சோட ஹோமில் நடந்தாலுமே டெல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் 2 பொசிஷனுக்கு போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ரொம்பவே மோசமான ஒரு தோல்வி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல புது யூசர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பார்த்தினா ஒரு டெப்த்தான பிச் ரிப்போர்ட். ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன்ஸ் தான் இருந்தாலும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்கும். லிட்டில் அசிஸ்டன்ஸ் ஸ்பின்னுக்குன்னு சொல்லியிருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 9 மேட்சஸில் 75 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 18 விக்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. மொத்தமாக 82 போட்டிகள் நடந்திருக்கு. 35 பேட்டிங் ஃபஸ்ட்டு 47 பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 35 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 கீழே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 150லேருந்து 169க்குள்ளே 13 முறையும் 170லேருந்து 189க்குள்ளே 13 முறையும் 190க்கு மேலே 21 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நீங்கள் 180+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 286க்கு 6 இந்த சீசன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து 80 ரன்னுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கார்டு ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் மும்பை மேட்சஸ் அதில் மும்பை ஒன் சைடாக வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 24க்கு 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளே 56க்கு 1. ஸோ மும்பை இந்தியன்ஸோட அந்த நியூ பால் பவுலர்ஸ் தீபக் சஹராக இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் குவாலிட்டியாக போல் பண்ணி அந்த பவர் பிளேயில் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பேக் ஃபுட்டில் தள்ளாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ரெண்டாவது கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹை ஸ்கோர். இந்த சீசனில் நடந்த அதிகபட்ச சேஸ்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் தான். 89 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் வருது, ஒரு விக்கெட் போகுது. ரெண்டாவது இன்னிங்ஸில் 83க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் ஜிடி மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 45க்கு 2, 48க்கு 2 சொல்லி செகண்ட் இன்னிங்ஸில் முடியுது. அண்ட் ஃபோர்த் கேமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 62க்கு 2, 77க்கு 1 சொல்லி ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் முடியுது. ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 36 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 26 விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 10 விக்கெட்ஸ் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 7 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4, ரெண்டாவது இன்னிங்ஸில் 3ங்கிற மாதிரி வந்து நமக்கு ஷேர் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் 9 மேட்ச்சில் எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். ஹை பேஸ் பவுலர்ஸ், இந்த மேட்ச்சுக்கு யார் ஹை பேஸ் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா முகேஷ் குமார் ஒரு 140+ வந்து போல் பண்ணுவார் டெல்லிக்காக. அட் த சேம் டைம் பேட் கமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி 140+ போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது எஸ்ஆர்ஹெச் டீம் சைடு. ஸோ மற்றபடி எந்த பவுலர்ஸும் ஹை பேஸ் வந்து ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸ் லைக் முகமது ஷமி, யஷன் மலிங்கா அண்டு மோஹித் சர்மா இந்த மாதிரியான மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சில் சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ரைட்டாக மீடியம்னா பார்ட் டைம் பவுலர்ஸ், ஸோ அவங்களுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான பவுலர்ஸ்க்கு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 18 விக்கெட். ஓவரால் 75 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 9 மேட்சஸில் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 4, ஆஃப் பிரேக் 4, ஓவரால் 18 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. சுத்தமாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் இல்லைங்கிறது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுங்கிறது நமக்கு க்ளீனாக தெரிய வருது. இப்போது ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 25 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 13 மேட்சஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் 11 மேட்சஸ் வந்து டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டையாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கும்போது 2 டீமுமே சிமிலராக தான் இருக்காங்க. டெல்லியும் கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் மோசமான சுச்சுவேஷன் தான். 5ல் 3 லாஸ் பண்ணியிருக்காங்க 2 டீமுமே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சனல் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிளேயர்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூவில் இவங்களோட பிளேயிங் லெவனில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் அண்ட் ஹென்ரிச் கிளாசன், அன்கிட் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, கமிண்ட் மெண்டிஸ், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சமி, ஜீசன் அன்சாரி, லாஸ்ட்டாக ஜெய்தேவ் உனட்கட். இவங்க தான் வந்து பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க.
ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் ஜெயதேவ் உனட்கட், ஜீசன் அன்சாரி, முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கம்மின்ஸ் வரைக்கும் நம்ம ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கமிந்து ப்ளே பண்ணுறாருன்னா ஷமியோட ஒரு ஓவர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா சீசனோட ஒரு ஓவர் வந்து ஷேர் பண்ணிக்கிடுவார். மொத்தமாக 2 ஓவர்ஸ் வந்து ஒரு கோல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா அகெயின்ஸ்ட்டு டெல்லி செமையாக ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவர் அடித்த இந்த மொத்த ரனில் ஒரே மேட்ச்சில் வந்து 90 ரன்னுக்கும் மேலே அடிப்பார். அது வந்து டெல்லியோட ஹோம் கிரவுண்ட் ஃபெராஷா கோர்ட்டில் லாஸ்ட் சீசன் ஸ்கோர் பண்ணது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட 74 சேஸில் நல்லா ஆடி இருந்தார். பேட்டிங் செகண்டில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் இல்லாட்டாலும் இந்த கிரவுண்ட் நம்பர்ஸ் பாருங்கள், 2வது பேட்டிங் வந்து நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டிராவிஸ் ஹெட்டுமே. ஆனால் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது விசிஆர் கேப்னு கொடுங்க. லாஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து பெரிய இன்னிங்ஸ் வரலை அப்படிங்கிறது தெரியுது. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ஈகர்லி வெயிட்டிங்காக இருப்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில். அண்ட் இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் 54 வெனி 32ங்கிற மாதிரி நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து நீங்கள் அஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 50+ வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஒரு ஆடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு மைண்ட் செட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக இருக்கார். ரிஷப் பண்ட்டும் அப்படி தான் இருக்கார். இஷான் கிஷான் சேம் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே இஷான் கிஷானை நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஹென்ரிச் கிளாஸனும் சேம் தான். ஸோ 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அனிகேத் வர்மா இதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது 74 ரன் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரே ஆளாக அவர் நின்று அடித்து கொடுத்துருந்தார். மற்ற யாருமே அடிக்கலை, எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இவர் ஒரு ஆளாக ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிருந்தார். அப்போவுமே 123, 130 சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ கம்மியான ஸ்கோர் இருந்துச்சு. டெல்லி ஈஸியாக வந்து அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணலாமான்னா அனிகேத் வர்மா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 2வது இன்னிங்ஸ் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இதே இடத்துல தான் இறக்க போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்பர் 4 சம்திங் வந்திருந்தார், மேலே ஆடி இருந்தார் 4 விக்கெட்டுக்கு அப்புறம். ஸோ இதே இடத்துல தான் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேலே இறக்குற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் நீங்கள் பிக் பண்ணலாம். ஆஃப்டர் லைன் அப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். கமிந்து மெண்டிஸ் போல் பண்ணுறாரு, ஃபீல்டிங் பண்ணுறாரு, பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் ஃப்ளாப்பு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இவர் இறங்கின எல்லா மேட்ச்சுமே ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம போக மாட்டார். சாலிடாக பிக் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு. ஆப்போனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் மிக்ஸ்அப் நிறைய இருக்குது. இவரால் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அண்ட் லெக் ஸ்பின் ரெண்டுமே போட, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரெண்டுமே போட முடியும். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் 16% உங்களோட ஜிஎல் டீமில் கண்டிப்பான ஒரு பிளேயராக 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கம்மின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 2வது போலிங் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட் லீக் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்லேயுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஹர்ஷல் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு அப் டவுன் அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். 4 விக்கெட் எடுக்காரு, அதுக்கு அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மறுபடியும் 4 விக்கெட் எடுக்காரு, லாஸ்ட் மேட்ச்சில் 0 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷமியுமே ஃபஸ்ட்டு போலிங்க்கு தான் அதிக ப்ரியாரிட்டி. அகெயின்ஸ்ட் டெல்லி ரெக்கார்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஷமியோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டேஸில் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்காக அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு 5 விக்கெட் எடுத்தார். அந்த 5 விக்கெட்டுமே இவரோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி எடுத்த மாதிரி தெரில. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸோட மிஸ்டேக்னால கிடைச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து லாஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. பழைய ஷமியை பார்க்க முடியலை, பேஸ் மாறிட்டு. இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு செமையாக ரவுண்ட் விக்கெட்டில் வந்து ஸ்டம்ப் அட்டாக் வைப்பார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் சாய் சுதர்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக 5 பவுண்டரி கொடுத்துருப்பாரு. அவர் எல்லாமே ஓவர் விக்கெட்லேருந்து போல் பண்ணுறாரு. பாலில் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஆங்கிள் நேராக அவர் சாய் சுதர்ஷன் ஆடுற மாதிரி ஈஸியாக இருக்குது. ஸோ அதை நான் நிறைய நோட் பண்ணேன். நிறைய மைண்ட் அளவில் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரோ அப்படிங்கிறது தோணுது. ஸோ ரொம்பவே டவுன் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட் போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சீசன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரிஸ்க்காக போனீங்கன்னா 2வது போலிங் இந்த பர்டிகுலர் ஹெட்டுகட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போவார். இருந்தாலும் அந்த இன்னிங்ஸ்லேயே 3 விக்கெட் தோலும் அந்த 3யுமே இவர் தான் எடுத்திருப்பார் 2வது போலிங்கில். ஜெயதேவ் உனட்கட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு போலிங் வந்து இவரை நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்சிலேருந்து யாரும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அபினவ் மனோகர் ட்ரை பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் குல்தீப் ஒரு முறை ஸ்டாருக்கு 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அபிஷேக் சர்மாவையுமே ஸ்டாருக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் செமையாக போல் பண்ணி விக்கெட் எடுத்தார். அக்ஷர் பட்டேல் 2 முறை, குல்தீப் யாதவ் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. இஷான் கிஷானை கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் 2 முறை அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் வந்து 2 முறை. ஸோ ஸ்டார்க்கோட நேம் ரெகுலராக வருதுங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெண்டிச்சு கிளாஸன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. அண்ட் அனிகேத் வர்மா பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் வந்து 1 முறை அவரை விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலர் SRH டீமில் ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம் இருக்கா, யார்ட்டெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து ஹை பர்சன்டேஜில் யாருமே இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மின் ஸ்லைட்லி ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக இருக்கார். டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேட்டர்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் யார் இந்த மேட்ச்க்கு ட்ரீம் டீம் அதுக்கான பாசிபிள், ஃபஸ்ட்டு இஷான் கிஷான் ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. அண்டு ஷமி ஃபஸ்ட்டு போலிங் ஸ்டாட்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஜெய்தேவ் உனட்கட் அண்ட் கமிந்து மெண்டிஸ் இந்த 4 பிளேயருக்கு நீங்கள் உங்களோட ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அனிகேட் வர்மா போகிறீங்கன்னா ரிஸ்க்கு தான், பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யார்ட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு, ஹெண்டிச்சு கிளாசன், இஷான் கிஷான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்த 3 பிளேயர்ஸ்குள்ளே போகிறது ஓரளவுக்கு சூப்பர் பிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவ்யூ அவங்களோட பிளேயிங் 11 அபிஷேக் பொருள் அண்ட் ஃபேஃப் டூ பிளஸி ஓப்பன் பண்ணுறாங்க. கருண் நாயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க்கு, துஷ்மந்தா சமீரா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியோட பிளேயிங் 11. இதில் ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 பவுலர்ஸ் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸும் அக்ஷர் வந்துட்டு இவர் கூட ஷேர் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. இன்கேஸ் இந்த பேஸ் பவுலர்ஸ் யூனிட்டில் முகேஷ் குமாரோ சமீராவோ அடி வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஓவர் வந்து அக்ஷர் எடுத்துப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனலைசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் போரல். ஸோ 66% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் நம்பர்ஸ் வந்து ஹெட்டில் நல்லாவே இல்லை. வென்யூ பொறுத்த வரைக்குமே பெரிய நம்பர்ஸ் வந்து இல்லை. ஒரு ஆடவும் இல்லை வென்யூவில். இது நல்ல ஒரு பேட்டிங் சர்ஃபேஸு, ஃப்ளாட் சர்ஃபேஸாகவும் இருக்குது. இனிஷியலாக நிறைய கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் வந்து ஆடுறாரு. இன்கேஸ் ஷமி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி லாஸ்ட் மேட்சோட மிஸ்டேக் வந்துட்டு அவர் யோசித்து இந்த மேட்ச் வந்து அது திருத்திக்கணும்னு நினச்சாருன்னா இவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஷமி ஃபஸ்ட்டு போலிங் எஃபெக்டிவ், இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எப்போவுமே எஃபெக்டிவ். பட் 2 பிளேயர்ஸில் யார் வந்து உங்களுக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் பொருள் தான். ஏன்னா ஃபேண்டசி இப்போ பேட்டர்ஸ் கேம் ஆகி போச்சு. ஸோ ஒரு 6 அடித்தா 12 பாயிண்ட், ஒரு 4 அடித்தா 8 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒன்றும் இல்லை, ஒரு 30 ரன் குவிக்காக ஆடினா கூட ஒரு 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபீல்டிங் பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஃபேஃப் டூ பிளஸி 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் ஜெய்தேவ் உனட்கட் ஆப்போனன்ஸில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்லேயுமே இவர் 62 அடித்தார். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி தெரியலைங்கிறத விட அது காட்டலை. சுனில் நரேனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஏரியாவில் டார்கெட் பண்ணணும், இல்லை சுனில் நரேனை விட்டால் எந்தெந்த பவுலர்ஸ் இருக்காங்க, ஸோ யாருக்கிட்டலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய ரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு ஃபால் ஷாட் ஆடி விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார் 76%. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்டு கருண் நாயர், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட் வென்யூ நம்பர்ஸ் வந்து டீசெண்டாக தான் இருக்கும். ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. இவர் இந்த சீசனில் ஆடினது மும்பைக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே. அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட்டில் டக் அவுட் ஆனார். ஒரு 30 15 4 15ன்னு சொல்லி ஸ்டார்ட் கிடைக்கல. அவர் பெருசாக கன்வெர்ட்டும் பண்ணலை. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கருணை ஸ்கிப் பண்ணுறாங்களா, அவருக்கு பதிலாக யாரையாவது கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத சமீர் ரிஸ்வின்னு ஒரு பிளேயர் இருக்கார். இனிஷியலாக அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது ஃபஸ்ட்டு 5 கேம்ஸில். பெருசாக பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆடலை. அந்த ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா கருண் உள்ளே வந்திருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருண் எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எப்படியோ கருண் ப்ளே பண்ணார்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங் சொல்லியிருப்போம், அது வந்து ஃபெரஷோ கோட்லா. ஸோ அந்த கிரவுண்டில் சேஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 20 ஆவரேஜ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு KL ராகுல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் மிடில் இறங்கி ஷமியை கிட்டத்தட்ட ஸ்லாக் ஸ்வீப் ஆடினார். அவ்வளோ பெரிய குவாலிட்டியான பவுலர் ஸ்லாக் ஸ்வீப்பில் 6 அடிச்சிருந்தார், ஃபாஸ்ட்டாக ஆடி இருந்தார். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது பேட்டிங் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேல் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அக்ஷரோட ஓவர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு கம்மியாகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும்
அக்ஷரோட பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ், ஒரு ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா முடிக்க மாட்டாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பட் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காரு. ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கு ஒரு சூப்பர் கேப்டன் அந்த மேட்ச்க்கு இவர் தெரிய வராரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு சேஸில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹெட் நம்பர்ஸ் பாருங்கள், சேஸில் ஒரு மேட்ச் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, 40% பிக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அசுதோஷ் சர்மா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனில் அவர் பஞ்சாப்காக ப்ளே பண்ணும்போது ஆடினதை விட டெல்லிக்கு பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரேராக போனீங்கன்னா மேட்ச் டபுள் சைடாக போகும் அப்படின்னா சேஸில் பிக் பண்ணிக்கலாம். விப்ராஜ் லாஸ்ட் மேட்ச் நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் ஒன்று தான், ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 38 ரன் பேட்டிங்லேயும் 2 விக்கெட் பவுலிங்லேயும் எடுத்திருந்தார். 46% இருக்கார். இந்த மேட்ச்சுக்கும் சேம் தான். ஃபஸ்ட்டு போலிங்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம், ரெண்டாவது போலிங்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிச்சல் ஸ்டார்க்கு ரிவர்ஸ் பிக்சர்ஸில் நல்லா போல் பண்ணியிருந்தார். ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 4, வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1, 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துஷ்மந்தா சமீரா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரெண்டாவது போலிங் பண்ணும்போது மட்டும் கன்சிடர் பண்ணலாம். பட் பெருசாக ஃபேண்டசியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கார். ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வரது ரொம்ப கஷ்டம். அண்ட் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்காக இருப்பார். ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 10 விக்கெட். ரிவர்ஸ் பிக்சர்ஸ்லுமே நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. 45% பிக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 3 கேம்ஸில் 0 விக்கெட். அதுக்கு முந்தின 2 கேம்லேயுமே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இனிஷியலாக அந்த டோர்னமெண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், 2 விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 10 மேட்ச் ஆடி மொத்தமே 12 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல 5 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு 5 கேம்ஸில். அடுத்த 5 கேம்ஸில் 2 விக்கெட் தான் அவருக்கு கிடச்சிருக்குங்கிறது ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது குல்தீப்பை அஸ் அ பிளேயராக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் முகேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ரேராக போனீங்கன்னா 2வது போலிங் போய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பெஞ்சில் யாராவது உள்ளே வரதுக்கான பாசிபிள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ஸில் சமீர் ரிஸ்வி இருக்கார். இதை தவிர்த்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், வேறு யாரும் வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்தார் அப்படின்னா சமீர் ரிஸ்விக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் அபிஷேக் போரில் ஹர்ஷல் பட்டேல் ஒரு முறை அவுட் எடுத்திருக்காரு. ராகுலுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த பேட்டிலும் இல்லை. ஷமி மட்டும் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபேஃப் டூ பிளேசி பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் 2, உனட்கட் வந்து 2 முறை. பட் உனட்கட்டுக்கு அகைன்ஸ்டாக செம ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு. 37 பாலுக்கு 81 அடிச்சிருக்காரு. ஷமி வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து டூப்ளேசி விக்கெட் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு பெரிய பேட்டில் எதுவும் பார்க்க முடியலை. நெக்ஸ்ட்டு அசுதோஷ்க்கு பேட்டில் எதுவும் இல்லை. அண்டு லாஸ்ட்டாக ஸ்டப்ஸையுமே நிதிஷ் அண்ட் ராகுல் சகர் வந்து 1 முறை அவுட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டெல்லி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யார்கிட்டலாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஓரளவுக்கு ஸ்லைட்லி ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குல்தீப் ஓரளவுக்கு 50+% தான் நம்ம வரையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 6 பிளேயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50+%க்கும் மேலே இருக்காங்க. இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யார்கிட்டலாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அபிஷேக் போரல் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக இருப்பாங்க. அண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2வது போலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்டார்கிட்ட ரிஸ்க் எடுத்து ஸ்கிப் பண்ணலாம். மற்றபடி எல்லா பிளேஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு முகேஷ் குமார் ஒரு நல்ல பவுலராக இருக்கார். டீசன்ட் லென்த் அடிக்கிறாரு, நல்ல யார்க்கர் ஸ்னைல் பண்ணுறாரு, கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு ஒரு 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். விப்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிக்காக இருப்பார். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு கேஎல் ராகுல் 2வது பேட்டிங், ஃபேஃப் டூ பிளேசி ஃபஸ்ட்டு பேட்டிங், சிவிசி ட்ரை பண்ணலாம். ஸ்டார்க்கு ஃபஸ்ட் போல் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கைட் வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸில் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹெட்டு, ஃபேஃப் டூ பிளஸி, ஸ்டப்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், குல்தீப், பேட் கமின்ஸ். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ சிவிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து ஒரு டெமோ டீம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஐபிஎலுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து 20 கேம்ஸ் தான் இருக்குது.
இந்த 20 கேம்ஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரி வந்து நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.